கனடாவில் பிறந்து வளர்ந்த இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான ரோர் டைகர்ஸ் ஆஃப் தி சுந்தர்பான்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார். நோரா ஃபதேகியை நடிகை என்ற ஒற்றை வார்த்தையில் அடக்கிவிட முடியாது. மாடலிங், சினிமா தயாரிப்பு, நடனம், நடுவர் என பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர். ஒரு பாடலுக்காக நடனமாடி அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளின் பட்டியலில் நோரா ஃபதேகி 3வது இடத்தில் உள்ளார். இவரின் நடன அசைவுகள் ரசிகர்களின் சப்த நாடிகளையும் அடக்கிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும். எஸ். ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி முதல் பாகத்தில் இடம்பெற்ற மனோகரி என்ற பாடல் நோராவின் கவர்ச்சி நடனத்திற்கு ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். நோராவின் டான்ஸுக்கு எப்படி ரசிகர்கள் அடிமையோ அதே போல் அவரின் இன்ஸ்டா கணக்கிலும் ஏராளமான ஃபாலோயர்ஸ்கள் தவம் கிடப்பார்கள். காரணம், வெள்ளித்திரையில் ஓரளவு சிக்கனத்தை கடைபிடிக்கும் நோரா இன்ஸ்டாவில் திறந்த மனதோடு வீடியோக்களையும் போட்டோக்களையும் பதிவிடுவார். நோரா பதிவிடும் ரீல்ஸும் போட்டோக்களும் நொடியில் லட்சத்தையும் நிமிடத்தில் கோடி ஹார்டின்களையும் அறுவடை செய்துவிடும். அந்த அளவுக்கு வெறித்தனமான முரட்டு ரசிகர்கள் இவருக்கு உண்டு. நோராவின் முரட்டுத்தனமான ரசிகர்களில் ஒருவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தைச் சேர்ந்த சிவம் உஜ்வால். 28 வயதான இவர் அரசு பள்ளி ஒன்றில் உடற்பயிற்சி ஆசிரியராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். நோரா மாதிரியே இருக்கும் ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது சிவத்தின் அசைக்க முடியாத ஆசைகளில் ஒன்று. இந்த சூழலில்தான் 4 மாதங்களுக்கு முன் 26 வயதான ஷானு என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்திருக்கிறார். ஷானு பார்ப்பதற்கு நோரா மாதிரி இல்லை என்றாலும் 24 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சொகுசு கார், 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள், 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் இதையெல்லாம் பெண் வீட்டில் கொடுத்ததும் தனது அசைக்க முடியாத ஆசையை லைட்டாக அசைத்து ஓரம் தள்ளி வைத்துவிட்டு ஷானுவை திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையைப் போல திருமணமான ஒரே மாதத்தில் சிவத்துக்குள் மீண்டும் நோரா ஃபதேகியைப் போல் மனைவி வேண்டும் என்ற ஆசை எட்டி பார்த்திருக்கிறது. தனது மனைவி நடிகையைப் போல இல்லை என்றாலும் உடற்பயிற்சியின் மூலம் நோராவின் கவர்ச்சி உடல்வாகுக்கு மனைவியை மாற்ற முடியும் என்று உடற்பயிற்சி ஆசிரியரான சிவம் நம்பியிருக்கிறார். இதனால் தினமும் 3 மணி நேரம் கட்டாய உடற்பயிற்சி செய்ய வைத்து மனைவியை சித்திரவதை செய்திருக்கிறார். 3 மணி நேரத்தில் 1 நிமிடம் குறைந்தாலும் கூட அன்றைக்கு சாப்பாடு கொடுக்காமல் பட்டினி போட்டு மனைவியை டார்ச்சர் செய்திருக்கிறார் சிவம். நாளுக்கு நாள் சிவத்தின் வெறி அதிகமாகி இருக்கிறது. இதற்கு சிவத்தின் குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்துள்ளனர். இந்த சூழலில்தான் ஷானு கர்ப்பம் தரித்திருக்கிறார். ஆனால் சிவம் ஷானுவுக்கு தெரியாமல் மாத்திரைகளை கொடுத்து கர்ப்பத்தை கலைத்து விட்டார். மீண்டும் உடற்பயிற்சி, பட்டினி என ஷானுவை நோரா ரேஞ்சுக்கு மாற்றும் வேலையில் களமிறங்கி இருக்கிறார் சிவம். 4 மாதத்தில் நரகமான திருமண வாழ்க்கையை நினைத்து அதிர்ந்து போன ஷானு ஆளவுர்ரா சாமி என தன்னுடைய பெற்றோர் வீட்டிற்கே திரும்பி வந்து விட்டார். அதோடு சிவம் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மனைவியை நடிகை நோரா ஃபதேகியை போல் மாற்ற நினைத்து கணவர் செய்த சித்திரவதை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.